சரஸ்வதி பிரம்மதேவன் கிட்ட தான் செய்த தவறுதானா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்கிறதும், அதுக்கு அவர் ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் அகம்பாவம் தான் அப்படின்னு சொல்றதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதை தொடர்ச்சி பார்க்கலாம். இப்ப பிரம்மலோகத்துக்கு லட்சுமியும் வந்து சேர்றாங்க. அவங்க பிரம்மதேவரை வணங்கவும் சரஸ்வதி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்கறாங்க, நீங்க இந்த இடத்துலயா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா சரஸ்வதி, எவ்வளவு தேடினாலும் என்னோட கேள்விக்கான விடை கிடைக்கவே இல்லை, அதனாலதான் பிரம்ம பிதாவாகிய பிரம்மதேவரை விடை கிடைக்கும்னு தேடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன கேள்வின்னு பிரம்மா கேட்கவும், நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்க, இந்த சங்கடத்தோட சாட்சியாவும் நீங்க இருக்கீங்க. பார்வதிக்கு கிடைக்க மரியாதையை பார்த்து எனக்கும் சரஸ்வதிக்கும் மனசுல கோபம் வந்துச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி மகாதேவருக்கும் நாராயணருக்கும் மரியாதை அதிகமா கிடைக்கிறப்போ உங்க மனசுல கோபம் ஏற்பட்டது இல்லையா? ஆனா பிரம்மதேவர் எப்பவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிடுறாரு. ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஏற்கோட 3 குணங்களா இருந்தா கூட எல்லாருமே ஒண்ணுதானே. மூர்த்திகள் மாதிரியே தான் முப்பெரும் தேவியர்களும் ஒண்ணுதானே. மகாதேவர் இருந்தாருன்னா நானும் இருப்பேன், நான் இருந்தேன்னா நாராயணரும் இருப்பாரு. அதே மாதிரி தான் நாராயணருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மகாதேவருக்கு கிடைச்ச மாதிரி தான். இங்க 3 பேர்ல யாரு தவறு செஞ்சாலும் அது 3 பேருமே செஞ்சதுக்கு சமம். எப்போல்லாம் நமக்கு ஆணவம் வருதோ அப்பெல்லாம் நம்ம தற்பெருமை பேசுறோம், அது அழிவை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். அதனாலதான் முப்பெரும் தேவியர்களுக்கும் சரி மும்மூர்த்திகளுக்கும் சரி ஆணவம் கூடவே கூடாது அப்படிங்கறதா என்னோட வாதம். ஏன்னா நீங்க 3 பேருமே ஒரே சக்தியில இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்ல இப்பதான் அவங்களுக்கு தெளிவா புரியுது. சரஸ்வதி வருத்தத்தோட மதிப்பு மரியாதை அப்படிங்கிற மாயை என்னோட கண்களை தெரியா மறைச்சிருச்சு. ஆணவத்தோட விளைவு, அதுக்கான சாட்சி நீங்க தான். நீங்க என் பக்கத்துல இருந்தோம், நான் அதை புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவருடைய 5 தலைகள்ல ஒரு தலை எடுக்கப்பட்டது இல்லையா, அதை குறிப்பிட்டாங்க போல இருக்கு. லட்சுமியும் என்னோட விருப்பம் எல்லாம் ஒண்ணு தான், பார்வதி திரும்ப கைலாயத்துக்கு வந்து சேரணும், இந்த பிரபஞ்சம் முழுக்க மறுபடியும் இயற்கையோட அருளால நிரம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில நாராயண் கிட்ட சிவன் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு வழியா மகா காளியோட மகா யாத்திரை துவங்கிருச்சு. எந்த விதைகளை பார்வதிங்க விதைச்சாலோ அது விருட்சமா மாறுற வரைக்கும் அவ சில சங்கடங்களை தாண்டி தான் வரணும். இது வரைக்கும் அவ மேற்கொண்ட பயணங்கள்ல இருந்து இது ரொம்ப கடுமையானதா இருக்கும். இந்த முறை அவளோட சரீர பலம் மட்டும் சோதிக்கப்பட போறதில்ல, அவளோட உள்ளுணர்வுகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையே அவள் சந்திச்சுதான் ஆகணும். இந்த பயணம் புதிய தத்துவத்தை உருவாக்குறதோட பிரபஞ்சத்துக்கு ஒரு அருமையான பாடத்தையும் கத்துத்தரும், சமநிலைக்கான வழியும் ஒண்ணு கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஞானத்தால அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரகாசமான வாழ்க்கை அமைய போகுது, பிரபஞ்சத்துக்கே கூட ஒரு புதிய வழியை உருவாக்கும், பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு தெய்வீகத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அதனுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாமே அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா எப்படி மகாதேவா முடியும்? அமிர்தத்தை வெளிக்கொண்டதுக்கு முன்னாடி எப்படி ஒரு காலகால விஷயம் வெளிவந்ததோ அதே மாதிரி இப்பவும் பிரபஞ்சம் பல பெரிய சங்கடங்களை எதிர்கொண்டாகணும் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் சொல்றாரு. அடுத்த காட்சியில சிவகணங்கள் எல்லாருமே இருக்காங்க. அங்க விநாயகர் சொல்றாரு, தாயார் இங்க இருந்து கிளம்புனதுமே இங்க இருந்து எல்லா வளங்களுமே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அவங்களோட ஆபரணங்கள்லாம் இருக்கு, ஆனா அங்க ஏதோ பிரகாசம் இல்லாத மாதிரி ரொம்ப ஆழ்ந்த அமைதியில இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்திரலோகத்திலையும் தெரியுது, அங்கேயும் தேவேந்திரன் இங்க எல்லாமே இப்போ உயிரிழந்த நிலையில இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறான். அடுத்த காட்சியில திரும்ப சிவனையும் நாராயணனும் காமிக்கிறாங்க. சிவன் நாராயணன் கிட்ட கௌரியோட லீலைகள் இது ரொம்ப புதுமையானது, பார்வதி அன்னபூர்ணியா உருவெடுத்து மக்களுக்கு மன நிறைவையும் தர அட்சய பாத்திரத்தை எப்படி உருவாக்குனாங்களோ அந்த அட்சய பாத்திரம் பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷமா மாறப்போகுது. அதோட தன்மையினால எப்படி பலமும் சக்தியும் ஒருத்தர்கிட்ட அதிகமா இருந்தா அவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படணுமோ அதே மாதிரி பார்வதியோட இந்த யாத்திரையில இது ரொம்ப பெரிய பரீட்சை அப்படின்னு சொல்றாரு நாராயணன். திரும்பவும் இதுல பிரச்சனையான விஷயம் என்ன தெரியுமா? கைலாயத்திலயும் சரி இங்க பூலோகத்திலயும் சரி எல்லாருக்குமே பார்வதியோட இந்த பயணம் பத்தி தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒருத்தருக்கு மட்டும் தெரியவே கூடாது, அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் தானே அப்படிங்கிறாரு. அது கண்டிப்பா அந்தகனா தான் இருக்கும் இல்லையா? சிவன் யோசிச்சுட்டு நிக்க அடுத்த காட்சியில அந்தகனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு அடர்ந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கான், இருளா இருக்கு. அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க, எந்த உதவியை தேடி நாங்க வந்தனோ அந்த உதவி எனக்கு இங்க கண்டிப்பா கிடைக்கும்னு தோணுது, மகா காளியை என் வசப்படுத்தக்கூடிய காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனக்கண்ணில் சுத்தி இருக்க இடங்களை பாக்குறான். சில விஷயங்கள் அவன் கண்களுக்கு தெரியுது, எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் பார்வதி கைலாயத்தை விட்டு வெளியே வர்றதையும் காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.